ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா வெளியே வரவும் ரொம்ப நக்கலாக பாண்டியனை கேட்கணுன்றதுக்காகவே என்னவோ சொன்னாங்க. என் பையனுக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்ற மாதிரியெல்லாம் திமிரா பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு என் பையனுக்கும் கல்யாணம் ஆக போகுது, எல்லாமே இப்போ நல்லது நடந்துட்டு இருக்கு, இனி என்ன சொல்லுவாங்க அவங்க, ஒன்றுமே அவங்களால பேச முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா வந்து பாண்டியனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா இவங்க வேணும்ட்டு நம்மளை பார்த்து தப்பா சொல்லிட்டு இருக்காங்கன்றாங்க. டே அவங்க என்னத்தையாச்சும் சொல்லிட்டு போட்டு சரியா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேணான்றாங்க. அவர் நம்மளுக்கு வேணும்ட்டு தான் பேசுறாங்கன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சுமே ஏன்டா நீ தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்க சரவணான்றாங்க. நீ வேலையை பார்த்துட்டு வாடா போலான்னு சொல்லிட்டு கடைக்கு போறாங்க. உடனே வந்து அப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்துடும்ல, பிரச்சனை எதுவும் வராதுல்ல, டே நீ ஏன் அப்பா இருக்கிற போது கவலைப்படுற, இல்லப்பா மறுபடியும் ஏதாச்சும் கல்யாணம் நின்றுமோன்ட்டு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. டே அப்பா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாதுடா குமார்ன்றாங்க. உன்னுடைய கல்யாணத்தை சிறப்பா பண்ணி வைக்க வேண்டியது அப்பாவுடைய கடமைன்றாங்க. அதனால கல்யாணம் நடக்குமா நடக்காதா இது எதையுமே உன்னுடைய மைண்ட்ல போட்டுக்காது சரியா, ஃப்ரீயா விடு, உன்னுடைய கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா நல்லபடியா பண்ணி வச்சா சரிதான்ப்பா, ஆனா ஏதாச்சும் பிரச்சனை எதுவும் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமும் தான்ப்பா எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்குன்றாங்க. பயப்படாத அப்பா நான் இருக்கிறேன், அப்புறம் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை தான் அந்த கல்யாணம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் வரையறடா கொஞ்சம் வேலை வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சக்திவேல் போவாங்க. அப்ப அரிசி பாத்தீங்கன்னு வெளியே வருவாங்க. வெளியே வந்து போன் பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளவு ஏதாச்சும் கொஞ்சம் சீண்டி பார்க்கணுமே அப்படின்றாங்க. ஏய் என்ன நீ இல்லைன்னா எனக்கு பொண்ணே கெதி இல்லைன்ற மாதிரில திமிரெல்லாம் பண்ணீங்க உங்க வீட்டாளுங்க. இன்னைக்கு பாத்தியா உன்னை விட அழகான ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கன்றாங்க. உன்னோட அறிவுள்ள ஒரு பொண்ணு, குணமுள்ள பொண்ணு அப்படின்றாங்க. அந்த பொண்ணுக்கும் எனக்கு அடுத்த வாரத்துல வெள்ளிக்கிழமை கல்யாணம் எதிர்பார்த்திருக்க மாட்டேன், நான் ஏன் எதிர்பார்க்கணும் கல்யாணத்தை அரிசி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. நீ எவளையனா கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் அழகான ஒரு தேவதையை கூட கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு கவலையே இல்லைன்ட்டு உள்ள போயிடுறாங்க. குமார் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.